வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழியில் எழுமாற்றாக தோண்டப்பட்ட போது 4 வெவ்வேறு இடங்களில் நேற்று 5 மண்டையோடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அந்த மனித சிதிலங்கள் 1995 மற்றும் 1996 ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 20 நீதிவான் மேற்கொண்ட ஆய்வு பணிகளை தொடர்ந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மே மாதம் 15 அளவில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 2 நாட்கள் அகழ்வின் பின்னர் மழை காரணமாக பணிகள் கைவிடப்பட்டன. நேற்றைய தினம் மீண்டும் அகழ்வுகள் இடம்பெற்றன. ஆனால் ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதியில் தண்ணீரும் சேரும் இருந்ததால் குறைந்த புதைக்குழியின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று எழுமாற்றாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் போதே 4 பகுதிகளில் மண்டையோடுகளும் இன்னும் சில மனித சிதிலங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிவான் ஆனந்தராஜா அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டு உலக சுற்றாடல் தினத்தினை முன்னிட்டு பிளாஸ்டிக் மூலம் ஏற்படும் மாசை இல்லாது ஒழிப்போம் எனும் துணிப்பொருளுக்கு அமைவாக சுற்றாடல் வாரமானது கடந்த 30 முதல் எதிர்வரும் 5 வரை கொண்டாடப்படுகின்றது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையை சுத்தப்படுத்தும் நிகழ்வு யாழ் மாவட்ட மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஏற்பாட்டில் அதிகார சபையின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் தவக்கிருபா தலைமையில் இன்று காலை இடம்பெற்றது. இதன் பொழுது பண்ணை கடற்கரை வளாகத்தில் காணப்பட்ட கழிவு தரம் பிரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. நிகழ்வின் பிரதம அதிதியாக யாழ் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் யாழ் மாவட்ட பிரதிபலிப்பாளர் சூரியராஜா, யாழ் மாவட்ட விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி DL ஏகலகமகே, மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், யாழ் போலீஸ் நிலைய சுற்றாடல் பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்கள், கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினர், கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், மாநகர சபை ஊழியர்கள் உத்தியோக சுற்றுச்சூழல் தன்னார்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் ஹயஸ் வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் காரை நகரில் இருந்து மிருசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்தது. இந்த நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதத்துக்கு உள்ளாகியது. வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. யாழ்ப்பாணம் உணவில் பகுதியில் இளைஞர்கள் 2 போதைய மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்தனர். சுன்னாகம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்று வளைப்பின் போது 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளைஞனை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த போது இளைஞனின் உடமையில் இருந்து 2 போதைய மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளனர். அதேவேளை வீதியில் பயணித்த இளைஞர் ஒருவரை சுன்னாகம் போலீசார் வழிமறைத்து சோதனையிட்ட போது இளைஞனின் உடமையில் இருந்து 20 போதை மாத்திரைகளை பெற்றுள்ளனர். அதனை அடுத்து போதை மாத்திரைகளுடன் கைதான 2 இளைஞர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதநகர் பகுதியில் பாழடைந்த வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்ட 3 பார்சல் கஞ்சா போதைப் பொருள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து ராணுவ புலனாய்வு துறையினரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைய கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போலீஸ் மா அதிபரின் கீழ் உள்ள சிறப்பு பிரிவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்ததுடன் 3 பார்சல் கஞ்சாவை மீட்டுள்ளனர். இருப்பினும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் யாரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது புலம்பெயர் வாழ் இலங்கையர்களுக்கு நம்பிக்கை உள்ளது. எனவே சில தீய சக்திகளால் பரப்பப்படும் கதைகளை அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் உறுதி உரையேற்பு நிகழ்வு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் இருந்து நாடு திரும்பிய அகதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் இருந்து வருபவர்களை அனுர அரசாங்கம் கைது செய்கின்றது என சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அவரை அரசாங்கம் கைது செய்யவில்லை. இந்த விடயத்தில் உடனடியாக தலையிடப்பட்டுள்ளது. அதற்கு அமைய குறித்த நபருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் எனவும் பிணை வழங்குவதற்கு ஆட்சேபனை தெரிவிக்க கூடாது எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி காலத்தில் இந்நாடு கட்டி எழுப்பப்படாவிட்டால் இலங்கைக்கு விமோசனம் கிடையாது என்பதே புலம்பெயர் தமிழர்களின் கருத்தாக உள்ளது. தீய குணம் படைத்த தீய நோக்கத்துடன் செயற்படும் அரசியல் சக்திகள் உள்ளன. அந்த தீய சக்திகளை சுத்தப்படுத்த வேண்டும். அதனை நாம் செய்ய வேண்டும். உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் சிறப்பாக செயற்பட வேண்டும். யாழ் மாவட்டத்தில் சில சபைகளில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். அதேவேளை மேலும் சில சபைகளில் எதிர்க்கட்சி தலைவராக கூட சிறப்பாக செயற்பட முடியும் என்றார். பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா அல்லது இல்லையா என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்ததாவது, பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையில் மாற்றம் வரவுள்ளது என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இப்படியான தகவல்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும். ஏனெனில் அரசியல் உறுதிப்பாடற்ற நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். உள்நாட்டு முதலீட்டாளர்களும் புதிய முதலீடுகளை செய்ய முன் வரமாட்டார்கள். எனவே பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா அல்லது வராதா என்பதையும் அமைச்சரவை மறுசீரமைக்கப்படுமா அல்லது இல்லையா என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விடயத்தில் தாமதம் செய்யக்கூடாது என்றார். கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு சரி தனியருக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் நாட்டின் முழு அதிகாரமும் தங்கள் வசம் வரும் என்ற எண்ணத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுகின்றது என்றும் கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை எனவும் இதற்காக பல சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியாகிய நிலையில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ளாத காரணத்தினால் ஏனைய சிறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் மும்மரமாக ஆளும் மற்றும் எதிர்கட்சிகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.